வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவுகளில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்ட பதிவுகளை பார்க்கலாம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் வேலை செய்யுது. அதாவது ரொம்ப மோசமாகவும் இல்லை, அதே நேரம் ரொம்ப சூப்பராகவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறது காணப்படுது. இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது சமீப காலங்களில் எல்லாம் ஓகே தான், பெருசாக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. பட் என்னன்னா ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனான லைஃப் இருக்கா அப்படிங்கிறது தான் எப்போவுமே ஒரு கொஷின் மார்க்காக இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணாலும் சரி திருப்தியே ஆக மாட்டேங்குது, சலிப்பு தட்டிகிட்டே இருக்குது. நம்ம ஒன்று நினைக்கிறோம், அங்கே ஒன்று நடக்குது. நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறோம், கடைசியில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படியோ மாறி போயிடுது. என்ன தான் பார்த்து வேலைகளை செஞ்சாலும் எல்லாமே ஒரு குழப்பத்தில் தான் கொண்டு போய் விடுது. ஒரு தெளிவான நிலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ்லேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதனால் ரொம்ப அலைச்சலும் சலிப்பும் அவங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த நிலை அப்படிங்கிறது இந்த வருடத்துலேயும் தொடர்கதை தான். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அலைச்சலையும் சலிப்பையும் இந்த வருடம் தவிர்க்க முடியாது. பட் என்ன ஒரு நல்ல மாற்றம் இந்த வருடம் ஏற்படுது அப்படின்னா, இது வரைக்கும் அலைச்சலும் சலிப்பும் இருந்தாலும் மேஜராக அது எதனாலனா ரிஸ்க் எடுக்க தயார் தான், ஆனால் ரிஸ்க்கு ரிவார்டு இல்லை அப்படிங்கிறது தான் பெரும் பிரச்சனையாக இருந்தது. பட் இந்த பராபவ வருடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரிவார்டு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்கள் கை கிடச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷப லக்னக்காரங்களுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ இது ரிஷப லக்னத்துக்கு அவங்களுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய நிலைகளை கொண்டு சேர்க்குது. ஸோ சுருக்கமாக சொன்னால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அலைச்சலும் உண்டு ஆதாயமும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய. இதுக்கு முன்னாடி அலைச்சல் இருந்ததுக்கும் ஆதாயமும் இருந்திருக்காது. ஆனால் இப்போ அலைச்சலும் இருக்குது, அதுக்கேற்ற ஆதாயமும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இது நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். உண்மையில் அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்ப இது ஒரு சாதகமான நிலைகளாகவே பார்க்கப்படுது. அதே போல் சுபத்தன்மை அப்படிங்கிறதும் ரிஷப லக்னத்துக்கு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய நிலைகள், சுப விசேஷங்கள், காரியங்கள், இப்படி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ரிஷப லக்னத்துக்கு ஒரு சாதகமான நிலைகள் தான் இந்த வருடம் முழுவதுமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி இந்த மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது நல்ல முறையில் கைகூடி வரும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணம் செய்யும். நிறைய ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது தொழில் வேலை உத்தியோகமாக ரிஷப லக்னக்காரங்களுக்கு முழுமையாக வேலை செய்யுது.
என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சலிப்பாக இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த வருடம் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக ஒரு பெரிய நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு புதிய அனுகூலங்கள் மூலமாக நல்ல ஆதாய அனுகூலங்களை பார்த்து வருவீங்க. ஸோ சுருக்கமாக கரியர் ரிலேட்டடாக இது ஒரு பெனிஃபிஷரியான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட ரிஷப லக்னக்காரர்கள் நல்ல முறையில் கை கொடுத்துட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடம் ரிஷப லக்னக்காரர்கள் இன்னும் கடுமையாக உழைக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாகவே இருப்பாங்க. அதுக்குன்னே ஒரு தைரியம், உத்வேகம் அவங்களுக்கு வரவே செய்யும். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம், இது வரைக்கும் வந்துட்டோம், இதை விட்டுட்டு போகிறது சரியில்லை, என்ன வருதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாயிடும். ஸோ எதுலேயும் பின்வாங்காமல் அவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஏதாவது ராசி ரீதியாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா தான் பின்வாங்கணும்னு யோசிப்பாங்க. அதனால தான் முன்னாடி முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஜென்ரலாக ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து முயற்சியிலேருந்து பின்வாங்காமல் அது செயல்படுறதுக்கு எப்பவும் தயாராக இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கரியர் ரிலேட்டடாக இது ஒரு பெனிஃபிஷரியான ஆண்டு தான். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுது. பட் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணிக்கோங்க. வெளியூர் சார்ந்த விஷயங்கள் ஓகே தான், பெருசாக தொந்தரவுகள் இல்லை. பட் எல்லாமே ஓகே தான், பெருசாக டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அண்ட் பொருளாதார நிலைகள் இந்த வருடம் ஓகே தான், பெருசாக தொந்தரவுகள் இல்லை. ஆல்ரெடி இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த வருடம் அது தொடர்கிறது தான், பெருசாக தொந்தரவுகள் இல்லை. பொருள் வரவுகள் சாதகமாக இருக்கும், வரவுகளுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். சுபவரயங்கள் கூடுதலாகவே இருக்குது. நல்ல பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக இந்த தொந்தரவுகள் கொடுக்காது, இல்லை ஓகே தான். பட் இந்த ஒத்தையாரட்டையாக பார்க்குற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிஷப லக்னம் அப்படிங்கும்போது இந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான். 10 ரூபா போட்டால் 20 ரூபா கிடைக்கும்னு சொன்னாங்க. இல்லைனா இல்லீகலாக சில விஷயங்களை மூவ் பண்ணுறதுனால பெனிஃபிட் கிடைக்கிறது, இந்த மாதிரியான நிலைகளை பார்க்குறது, ஸ்பெக்குலேட்டிங் ரிலேட்டடாக செய்கிறது, இதெல்லாம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன இன்புட்டாவது நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டியதாக இருக்கும். பட் இதெல்லாமே கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது இந்த ஒத்தையாரட்டையாக பார்க்குற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. இந்த சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும்னு சொன்னால், ஆல்ரெடி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துட்டு தான் இருக்குது. பெருசாக இந்த விஷயங்களில் நாட்டம் இல்லை அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லணும். ஏதாவது வந்தது அப்படின்னா அப்புறம் பார்க்கலாம் அதை தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்க. அதாவது ராசி ரீதியாக அவங்களுக்கு பெனிஃபிட் வந்தால் தான் உண்டு. லக்ன ரீதியாக இப்போதைக்கு ரிஷப லக்னம் அப்படிங்கிற இந்த வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பெருசாக நாட்டம் இருக்கிறதில்ல. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்காது. பட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாததுனால இதெல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக தான் போய்கிட்டு இருக்கும். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இந்த விஷயங்களை ஈடுபட்டு வருவீங்க. குடும்ப வாழ்க்கை இந்த வருடம் ஓகே தான், ஒரு சாதகமான நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பூர்த்தி ஆகும். இது வரைக்கும் ரிஷப லக்னக்காரங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் மந்தமாக இருந்து வந்திருப்பாங்க. ஏதாவது விருப்பப்பட்டு அவங்களே செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாதபடி சில பிரச்சனைகளோ அல்லது மன அழுத்தங்களோ வந்திருந்திருக்கலாம். ஸோ குடும்ப வாழ்க்கை, அதாவது குடும்ப காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல் இருந்ததுனா கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட் தான் இருந்திருக்கும். பட் இந்த வருடத்தில் இந்த குடும்ப நிலை மாற்றங்கள், குடும்ப தேவைகள், குடும்ப காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். நீங்கள் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே செயலிட்டு வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அனுசரணையான நிலைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இது வந்து கணவன் மனைவி உறவுகள், உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க. சரி, இங்கேயும் பெருசாக வந்து நெகட்டிவ் இம்பேக்டெல்லாம் எதுவும் கிடையாது. பட் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மட்டும் சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க. ஆனால் உற்றார் உறவினர் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் கடமைக்காக தான் போய்கிட்டு இருக்கும். நீங்களும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க, அவங்களும் பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான். அதனால் பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை, எல்லாம் ஓகே தான். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது.
பட் என்னென்னா ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை ரியாலிட்டி பேஸ்டாக இது எதுவும் பக்காவாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு தனி போக்கில் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ நல்ல அறிவு ஞானம், அனுபவ ஞானம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. யதார்த்த வாழ்க்கையில் இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் அகேன் இங்கேயும் நெகட்டிவான இம்பேக்ட் அப்படிங்கிறது கிடையாது. பட் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதும் இங்கே வேலை செய்யாது. ஸோ அதை மட்டும் மாணவர்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் பெற்று நல்ல நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. அண்ட் ரிஷப லக்னத்துக்கு இது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவாகத்தான் இருக்கும். சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருந்துட்டிங்கன்னா நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு சுமூகமான வருடமாக இருக்குது. எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.